told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long. Assalamualaikum friends, welcome back to Parsana kitchen. I hope நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாவே கமெண்ட் செக்ஷன்ல ஹோம் டூர் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்மளோட ஹோம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் நடந்து வந்தில்ல, அதுதான் வந்து மாடியில இருந்து வர்ற வழி. நம்ம வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நீங்க எல்லாரும் இது வந்து ரெண்டல் ஹவுஸா ஓன் ஹவுஸான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்கேன். இன்னும் நம்ம ஓன் ஹவுஸ்க்குலாம் போகல. நம்ம இருக்க வீடு வந்து 2 BHK ஹவுஸ். அது போக ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு போர்ட்டிகோ, 2 பாத்ரூம் இருக்கும். உள்ளுக்கு வந்து ஒரு பேண்ட்ரி ரூமா இருக்கும். அதை நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. சும்மா தான் வேஸ்ட் திங்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பெட்ரூம் கிடையாது, ஸ்டோர் ரூம் மாதிரி. சாயித்து வந்து எப்பயுமே விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பா அதில். அது போக பர்சானா கிச்சன் ஷூட்டிங் எடுக்கும்போது நான் யூஸ் பண்ணது. இப்போ தான் நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் போடுறது கிடையாது. அதனால் இது எப்பயுமே கலைஞ்சு தான் கிடக்கும். இப்போ வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் நான் அப்படி இப்படி சரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லாஃப்ட்டில் வந்து நம்ம எப்பயும் போல் கொஞ்சம் பெரிய பெரிய ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அது இந்த வால்பேப்பர் வந்து பர்சானா கிச்சனில் இருக்கும். நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போல்லாம் மேக்கப் அப்பிட்டு வருவேன். இப்போ வந்து நமக்கு அவ்வளோவா குழந்தை வளர வளர நமக்கு மேக்கப் மேலெலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. ஒரு பாத்திரம் கழுவி வைக்கிற கூட, அதுக்கப்புறம் ஒரு கட்டை இருக்குது. இது வந்து இன்னும் யூஸ் பண்ணலை, கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு, இதுவுமே பர்சானா கிச்சனுக்கு யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் மீஷோவில் வாங்கின திங்ஸு கழுவிலாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் நம்ம வந்து கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை. இது வந்து சாய் கொஞ்சம் எழுதி அப்பப்போ மேலே போட்டு விளையாடுவான். அப்புறம் ஒரு கூடை, சாய் பக்கத்தில் கடைக்கு போனால் அந்த கூடையை தான் கொடுத்து விடுவேன். இது கொடுத்தா தான் அவன் கடைக்கே போவான், இல்லாட்டி எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டான். கொஞ்சம் மீஷோவில் அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு திங்ஸ் வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து வாஷ்லாம் பண்ணி வைக்கல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஒரு 2 கூடையில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரூம் உள்ள செல்ஃபில் வந்து குர்த்திஸ், ஹிஜாப், அப்புறம் கொஞ்சம் அம்மாவோட திங்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பேன். குர்த்திஸ் கலெக்ஷன் வந்து நம்மகிட்ட பெருசாலாம் கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 20லேருந்து 25 குர்த்திஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுவுமே இந்த 4 வருஷத்துக்குள்ளே வாங்கினது தான். நம்மகிட்ட சாரீஸ் கலெக்ஷன் தான் நிறையா இருக்குது. நான் வீடியோவில் அவ்வளோவா சாரீஸ் போட்டு வரல. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக போடுறேன். அந்த குர்த்திஸ் எல்லாமே நான் சொன்னேன்ல, முன்னாடி வாங்கினது நமக்கு அவ்வளோவா பத்தலை. 2 செட்டு மட்டும்தான் பத்துது, மித்தது எல்லாமே பத்தலை. அப்படியே கொஞ்சம் கீழே பேக்கிங் திங்ஸ் வச்சுருக்கேன். நம்மளோட ஓடிஜி வந்து கெட்டு போச்சு. அதனால் இப்போ வந்து பேக் பண்ணுறது நான் நிப்பாட்டியாச்சு. ஏன்னா ஸ்டவ்வில் வச்சா ரொம்ப நேரம் ஆகுது நமக்கு. நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஓடிஜி கெட்டு போனதுனால அடுத்த ஓடிஜி வாங்க கொஞ்சம் டைம் ஆகுது. அது வாங்கினா தான் இதுக்கு வேலை வரும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வாங்குவோம். பட்ஜெட் போட்டு தான் வாங்கணும். பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் கட்டைப்பை, நம்ம அடிக்கடி வெளியில் போகிறதுனால யூஸ் ஆகும். கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற திங்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குர்த்திஸ்க்கு கீழே போடக்கூடிய மெடி, கொஞ்சம் லெகின்ஸ், பக்கத்துலேயே சாயோட ட்ரெஸ். இது வந்து அவ்வளோவா போட மாட்டான், அதனால் இங்கே வந்து அப்பப்போ தான் எடுப்பான். அந்த கட்டைப்பையில் உள்ளது வந்து அம்மாவோட ட்ரெஸ் கலெக்ஷன். அது வந்து அம்மா வர்றப்ப அவங்களுக்கு தனியாக வச்சுருவேன், தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே உள்ள ரேக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னு கூட சொல்லலாம். தமிழ் குரான், அரபிக் குரான், அப்புறம் வந்து தஸ்பமணி, 2 முசல்லா. பக்கத்தில் வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 13 புக்கு கிட்ட அகாடமிலேருந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக், ஒரு 2 ஸ்டாண்டர்ட் 8th 10th மட்டும் சோசியல் புக்கு வச்சுருக்கேன். மற்ற நம்மகிட்ட புக்ஸ் கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான். நம்மளோட டிகிரி படிக்கிற புக் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பெருசு பெருசு. அதெல்லாம் மேலே பாக்ஸில் போட்டு நான் வந்து லாஃப்ட்டில் போட்டுட்டேன். ஏன்னா அதெல்லாம் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நமக்கு அது இப்போ படிக்க போகிறது கிடையாது. இது எல்லாமே வந்து நம்மளோட நோட்ஸு நம்ம நடத்தியிருப்பாங்கள, சின்ன சின்ன நோட்ஸாக தான் இருக்கும். நம்ம சின்ன கிளாஸில் படித்ததாக இருக்கும். ஒரு 8th 6th இந்த மாதிரி படித்ததாக இருக்கும். இப்போ நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அப்போ புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டோம், மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ படிக்கும்போது நம்ம புரிஞ்சு படிப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸ் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து டைரி, முன்னாடி ரெசிபிக்கு யூஸ் பண்ணேன். இப்போ அந்த டைரி எல்லாமே நம்மளோட வீட்டு பட்ஜெட் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி இப்போ ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி பண்ணால் தான் நம்ம ஏதாவது சேவிங்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம எக்ஸாமில் கொடுத்த கொஷின், நம்மளை டெய்லி டெஸ்ட் வைப்பாங்களோ அது. அப்புறம் வந்து கொஞ்சம் பழைய ஓல்டு கொஷின் பேப்பர். நான் வந்து ஒரு 3 செட்டு தான் என்கிட்ட இருக்குது. 2016, 2022, அப்புறம் இன்னொரு ஒரு இயர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்து கொஷினாச்சும் வச்சுருக்கணும். இந்த போர்டு வந்து நம்ம டியூஷன் எடுத்தப்போ வச்சுருந்தது. நம்ம ஒரு 2 வருஷத்துக்கிட்ட டியூஷன் எடுத்தோம்.
அப்போ போட்டிருந்த போர்டு இப்போ வந்து நிப்பாட்டியாச்சு. ஏன்னா நம்ம படிக்கிறதுனால சுத்தமாக நமக்கு டைம் இல்லை. இப்போயுமே நிறைய பேர் என்கிட்ட டியூஷன் எடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம் சரியாக இருக்குது. அதுக்கு மேலே உள்ள ரேக்கில் 2 கூடை, அப்புறம் கொஞ்சம் பெட்ஷீட், அதுக்கப்புறம் சாய் டாடியோட ட்ரெஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த ஹேங்கரில் வந்து 2 ஏப்ரான். இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்கு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது அவ்வளோவா பிடிக்கல இப்போ நமக்கு. அதனால் சும்மாவே நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே நம்மளோட ஐடி கார்ட்ஸ். இது வந்து நான் எம்ஃபில் எடுத்தது. இது வந்து சாயோட எல்கேஜி ஐடி கார்டு, அதனால் ஞாபகத்துக்காக வச்சுருக்கேன். இந்த கோட் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணப்போ கொடுத்தது. இது கொஞ்சம் அப்பப்போ பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப நம்மளை மோட்டிவேட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் நான் முன்னாடி போட்டிருப்பேன். நமக்கு இப்படி இருக்கும்பொழுது ஏதோ நம்ம ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் அந்த போஸ்டிங்கு நம்ம போயிடலாம். Never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby I have a taste. All the highs and the lows. No you'll இந்த ரூமோட ஃபுல் ஓவர் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஜன்னல்லேருந்து பார்த்தோம்னா வெளியில் நல்லா க்ரீனிஸாக இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஒரு சின்ன பேண்ட்ரி ரூம். இதில் வந்து யூபிஎஸ் வச்சுருக்கேன். பேண்ட்ரி திங்ஸ் வைக்கிற அளவுக்குலாம் நம்மகிட்ட அவ்வளோவா ஜாமான் கிடையாது. ஏன்னா நானும் சாயி மட்டும்தான் இருக்கும். ரொம்ப வாங்கி வச்சோம்னா வண்டெல்லாம் வந்துடும். இதில் மேக்ஸிமம் வேஸ்ட் திங்ஸ், அப்புறம் சாயி வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவேன், அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே அரிசி. நான் வந்து ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி, அப்புறம் வந்து கோதுமை, இது 3மே வாங்குவேன். அதான் வந்து வச்சுருக்கேன். இது நம்ம ரேஷன் அரிசியில் தான் எல்லாமே இட்லி தோசைலாம் போடுவோம், சூப்பராக வரும். நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது வந்து சாயோட சின்ன பிள்ளையில் உள்ள சைக்கிள். அதுக்கப்புறம் இப்போ சாய் வளர்கிற பேட்டு, பாலு, கொஞ்சம் அந்த அவங்க பேர் கூட எனக்கு சரியாக தெரியல, ஏதோ ஆளாக இருப்பாங்க. இது ஃபுல்லாமே நல்லா சாய் வச்சு விளையாடுவான். அதுக்கப்புறம் கட்டைப்பையில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. அவனே விளையாண்டுட்டு அவனே மூடி வச்சுருவான். கொஞ்சம் மாப்பு, அதுக்கப்புறம் அப்பப்போ எடுக்காத யூஸ் பண்ணாத ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பேன். ஆனால் இந்த ரூம்பை வந்து சாய் ஒரு வழியாக ஆக்கிடுவான். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தோம்னா எப்போயுமே குழஞ்சி தான் கிடக்கும். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறதுனால தான் இந்த ரூம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அந்த ரூம்லேருந்து அப்படியே வந்தோம்னா பக்கத்தில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குது. கீழே வந்து கொடிக்கயிறு வச்சுருக்கேன். இது ஏன்னா நான் ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம துவைச்சி போட்டு போகிறப்ப மழை விழுந்துச்சுன்னா சில நேரம் வந்து ரொம்ப நனைஞ்சிரும். அதே மாதிரி காஞ்சிச்சினாலும் ரொம்ப அப்படியே நல்லா காஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா வாட்டி நான் வந்து துணி நனைஞ்சு போயிருக்கு. இதுக்காக என்ன பண்ணி வீட்டுக்குள்ளே கொடி கட்டி போட்டிருந்தேன். நமக்கு வந்து பக்கத்தில் பால்கனியில் போகிற அளவுக்குலாம் அதில் வசதி கிடையாது. நான் வீட்டில் இருக்கப்போ மாடியில் போய் போட்டிருப்பேன். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனோம்னா அந்த மாதிரி கட்டி போட்டு போயிடுவேன். பக்கத்தில் வந்து சோஃபா. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தேங்க. கண்டிப்பாக நான் ரேட்டு வந்து சொல்கிறேன். 3 பேக் இருக்குது. ஒன்று வந்து சாகித்தோட மதர்சா பேக், பக்கத்தில் வந்து என்னோடய கிளாஸுக்கு போகிறது. முன்னால் குட்டி பேக்காக வச்சுருப்பேன். இப்போ புக்கு, நோட்டு, வாட்டர் கேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. எனக்கு அந்த ப்ளூ கலர் பேக் தான் ரொம்ப பிடிக்கும், அந்த பொம்மை இருக்கிறதுனால. சாயி சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பேக்கில் வெயிட்டு தூக்குனது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே வந்து சின்ன பேக் தான் யூஸ் பண்ணேன். இப்போ பழையபடி பெரிய பேக்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஹாலில் வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கோம். இது வந்து டைனிங் டேபிள்லாம் கிடையாது, சும்மா நம்ம ரைட்டிங் டேபிள் மாதிரி. அப்பப்போ சாய் மட்டும் உட்காந்து சாப்பிடுவான், நான் சில நேரம் சாப்பிடுவேன். இதில் வந்து வாட்டர் கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுதுகிற திங்ஸ், டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் சாய் வந்து செஸ் விளையாடுறது, கொஞ்சம் பம்பரம், இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோஃபா செட்டோட ப்ரைஸ் கேட்டிருந்தேங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து 13,500 ரூபா. இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக இங்கே கிடைக்காது. ஏன்னா இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வாங்கினது. இதே சோஃபா நாங்கள் வந்து மதுரையில் போய் விசாரித்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 18,500, இல்லை ரொம்ப பெரிய ஷாப்பில் போய் பார்த்தா கூட 16,000 அந்த மாதிரி சொன்னாங்க. இது மேலூருக்குள்ளே தான் வாங்கினது, அதனால் எங்களுக்கு இந்த ரேட்டு கொடுத்தாங்க. இது வந்து சாயித்துக்கு பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு. எங்கே போடுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து அந்த சுவிட்ச் போர்டில் தொங்க போட்டு வச்சுருக்கான். ஹாலோட ஓவர் வியூ நம்ம அப்படி வெளியில் பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டை சுற்றி மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே கொஞ்சம் செடிகள் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இருக்க வீட்டில் வந்து கொஞ்சம் வைக்கிறதுக்கு வசதி இல்லை. ஆப்போசிட்டில் வைக்கிற மாதிரி வசதி இருக்குது, வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி கொஞ்சம் வசதி இல்லை. அப்புறம் நம்ம இருக்க வீட்டில் வந்து லாஃப்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த செல்ஃபில் வந்து நிறையா திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நல்லா பெருசாகவே இருக்கும். நம்ம வந்து அவ்வளோவா போட்டு வைக்கல, அந்த ஒரு ரூமில் தான் வச்சுருக்கோம். மற்ற ரூம் எல்லாமே கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ரூமோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான். எனக்கு சரியாக சைஸ்லாம் சொல்ல தெரில எவ்வளோ அளவுண்டு, ஆனால் பெருசு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின அந்த மாஸ்க்லாம் போட்டிருக்கோம். இது ரூமோட ஃபுல் ஓவர் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லாஃப்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ் ஐட்டம் இருக்கும்ல, அதாவது யூஸ் பண்ணாதனா எப்போயாச்சும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை போட்டு வச்சுருக்கேன். கீழே கச்ச கச்சன்னு இருக்க வேணான்னு சொல்லிட்டு
நிறைய ட்ரெஸ்ஸு வந்து ஆசிரமத்துக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ரேராக யூஸ் பண்ணுறது, அதனால் மேலே போட்டு கட்டி வச்சுருக்கேன். 2 ஃபுர்கா, ஒன்று வந்து வெளியில் எங்கேயாச்சும் போடுறது, இன்னொன்று வந்து லோக்கலில் போடுறது. பக்கத்தில் பீரோ, அதுக்கு மேலே 2 பாய். இதுதான் வந்து பெட்டு. நமக்கு வந்து 2 தலகாணிலாம் வச்சா பத்தாது. சாயுமே வந்து கீழே உருண்டு வந்துடுவான். நானுமே வந்து கால் கை எல்லாத்துக்கும் 4-5 தலகாணி வச்சு தான் படுப்போம். அப்படியே பழகிருச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ் வச்சுருக்கேன், அதை ஸ்டிச் பண்ணணும். அக்கா வீட்டுக்கு தான் போய் பண்ணணும். அதனால் அப்படியே பேக்கில் வச்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது, அப்படியே இருக்குது. இந்த பர்ஸை வந்து நிறையா பார்த்துருப்பேன், நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அர்ஜென்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எப்போயுமே இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி. கொஞ்சம் பின்ஸு, அதுக்கப்புறம் அதில் வந்து பேண்டு அந்த மாதிரி. அதுக்கு மேலே உள்ளதில் வந்து பவுடர், அப்புறம் வந்து ஒரு கிளிப்பு, கிளிப் பாக்ஸ். இதில் வந்து என்னென்னா ஒரு லிப்ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் தான் நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பிராண்டட் ஐட்டம்லாம் வாங்கினோம்னா அப்படியே இருக்குது. நான் மேலே காமிக்கிறேன், அங்கே வச்சுருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் சில்லிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆயில். இது வந்து சாயத்து யூஸ் பண்ணுற ஆயில். நான் யூஸ் பண்ணுறது வந்து கிச்சனில் இருக்குது. அது கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் பென்ஸ் இதெல்லாம் இருக்கும். நான் சொன்ன 2 லிப்ஸ்டிக் இதுதான். இது வந்து என்னோடய லிப்புக்கு செட் ஆகலை, அதனால் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து ஃபிட்மி அந்த காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக்கப் வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க. நான் அந்தளவுக்கு இப்போ போட்டு வர்றதில்ல. ஃபவுண்டேஷனுமே ரொம்ப ரேராக தான் போடுறது. எனக்கு இது வரைக்குமே ஐலைனர் போட தெரியாது. நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடியோலையுமே அந்தளவுக்கு ஐலைனர்லாம் போட்டிருக்க மாட்டேன். இந்த செல்ஃப் ரேக்கில் வந்து நைட்டிஸ், அதுக்கப்புறம் தொப்பி, சாயி டாடியோட ட்ரெஸ், டவல், அதுக்கு பக்கத்தில் வந்து அவங்களோட கைலி சாயத்தோட மதர்ஸா ட்ரெஸ், கொஞ்சம் இன்னர் வியர், அதுக்கு பக்கத்தில் எல்லாமே சாயத்தோட ட்ரெஸ் தான், ஸ்வெட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்ஸ் ஐட்டம் நிறையா இருக்கும். ஏன்னா வந்து நான் இப்போ 5 நாளைக்குனா ஒரு 6 சாக்ஸ் கூட செட்டு வச்சுருப்பேன். அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக போட்டு விட மாட்டேன், மாற்றி மாற்றி போட்டு விடுவேன். கீழே வந்து ஒரு பவர் பேங்க், அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னோடய மொபைல், பக்கத்தில் இருக்கிறது வந்து சாயோட டேபு. இது 2ம் யூஸ் பண்ணாத மொபைல், தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். பக்கத்தில் 2 ஸ்பீக்கர் இருக்கும், ப்ளூடூத்து. இதுக்குள்ளே வந்து எல்லாமே இந்த பென்ட்ரைவ், அப்புறம் வந்து இயர்ஃபோன் அதெல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி, ஏதாச்சும் அடிபட்டால் போடுற மருந்து. பக்கத்துலேயே ஒரு ரெசிப்ட் நோட். இது வந்து நான் டியூஷன் எடுக்கிறப்ப யூஸ் பண்ண நோட்டு. இதை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உமன்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணும் பொழுதே பெரிய நம்பிக்கை கொடுக்கும் நமக்கு. ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லா உமன்ஸுமே ஒரு ஏர்னிங்ஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்தில் ஒரு அயன் பாக்ஸ். இது வந்து ஆல்பம். சாயித் வந்து காலையில் கரண்ட் இல்லை இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு. எப்போயுமே சாகித் வந்து காலையில் மேக்ஸிமம் ஃபோன் மொபைல் எதுவுமே பார்க்க மாட்டான், டிவி பார்ப்பான். அப்படி இல்லாட்டி விளையாடுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் எல்லா பசங்களுக்கு கிளம்புவாங்கல்ல, அவனுக்கு கொஞ்சம் வேன் வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி கரண்ட் இல்லாதப்போ ஆல்பம் பார்ப்பான். இதில் சில ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன். சாய் பிறந்தப்படுத்தது, அப்புறம் வந்து அத்தா, அம்மா, இது என்னோடய சிஸ்டர்ஸ். ஆனால் இதில் வந்து அத்தா மட்டும் கூட இல்லை. உண்மையிலே டேடி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு இதை சொல்லும் பொழுதே அழுக வருது. ஏன்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அத்தா இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளே உள்ள ஒரு ரேக்கு. இதில் வந்து நம்ம ரொம்ப ஆர்டினரியாக யூஸ் பண்ணுறது இல்லாமல் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் பேட்ஸ், அதுக்கப்புறம் டேப்லெட். இது வந்து பக்கத்தில் வந்து கண்ணாடி இருக்குது. சாய் வந்து வெளியில் எப்போயாச்சும் போகிறப்ப மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் எப்போ யூஸ் பண்ணாலும் நானும் எடுத்து போட்டுருவேன். ஏன்னா சாய் டாடி இருக்கும்போது நாங்கள் ஸ்கூட்டியில் தான் போவோம், நம்மகிட்ட கார்லாம் கிடையாது. ஸ்கூட்டியில் போகிறப்ப ரொம்ப நைட்டு வரப்போ சில நேரம் பூச்சி அடிக்குன்னு சொல்லிட்டு எப்போயுமே 2 கண்ணாடி 3 கண்ணாடி எடுத்து வச்சுக்கிற சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹெல்மெட் போட்டுருவாங்க மேக்ஸிமம். நானும் சாய்க்க மாட்டேன், கண்ணாடி போட்டு உட்காந்துருப்போம். அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கீழே வந்தோம்னா கொஞ்சம் கிளிப் ஐட்டம் இருக்குது. அதுக்கு கீழே கொஞ்சம் பேக்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பேன், ரேராக யூஸ் பண்ணுறது. பெட்டுக்கு கீழே தைலம். இது நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். எப்போயுமே அதே பிளேஸில் தான் இருக்கும். ஏன்னா நான் வெளியில் போயிட்டு வந்திருந்தாவே லைட்டாக எனக்கு அந்த தைலம் தேய்ச்சாதான் தூக்கமே வரும். அப்படி நமக்கு பழகி வச்சுட்டேன் நான். இது வந்து அப்படியே ஹால்லேருந்து ஆப்போசிட்டில் வந்தோம்னா கிச்சன். இந்த கிச்சன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் இதுதான் வந்திருக்கும். சிலிண்டர், அதுக்கு பக்கத்தில் டஸ்ட்பின். நம்மகிட்ட வந்து மூடின டஸ்ட்பின் கிடையாது, இந்த மாதிரி ஓப்பன் தான். அதனால் வந்து நம்ம 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி நான் வாஷ் பண்ணி நான் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அப்படியே அது பக்கத்தில் வந்தோம்னா கொஞ்சம் மேலே பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. அதில் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுற பாத்திரம், பக்கத்துலேயே ஃபில்டர். இங்கிட்டு வந்தோம்னா சிங்க்கு, அது பக்கத்தில் ட்ரைனர். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அக்கா அந்த இது எங்கே வாங்கினீங்க பர்சானா கிச்சன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட், குழந்தை, அவங்க பேரெல்லாம் எழுதி ரூமில் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்களோட நேம் சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து எங்கேயும் வாங்கலை, லிங்க்கெல்லாம் இல்லை.
நம்மளாக ரெடி பண்ணது. ஐஸ் குச்சியில் கலர் அடிச்சுட்டு பர்சானா கிச்சனை ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் த்ரெட்டு வச்சு க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பக்கத்தில் நமக்கு ஏதாச்சும் ஃப்ளவர் வேணும்னா அதையும் நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் நான் சீக்கிரமாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். இங்கிட்ட வந்து செல்ஃப் பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ். இதுதான் நம்மளோட கிச்சன். ஓரளவுக்கு நான் ஹோம் டூரை கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து கிச்சனுக்கு மேலே கொஞ்சம் கிச்சன் டவல் வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அதாவது கவுண்டர் டாப்பில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அதுக்கப்புறம் 2 மண்பானை, கீழே வந்து கொஞ்சம் பாத்திரம், இந்த சைடு 2மே இருக்கும். இதுக்கு கீழே இங்கிட்டு வந்தோம்னா அருவாமனை, அதுக்கப்புறம் மரம் இதெல்லாம் இருக்கும். இதுவுமே நம்ம ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணதான் மேலே தொங்க விட்டுருப்பேன். கவுண்டர் டாப்பில் எப்போயுமே நமக்கு பிளேஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து வெஜிடபிள்லாம் வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட நம்ம வீடியோ வேறு ஷூட் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம திங்ஸும் அதில் வச்சு காமிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பெருசாலாம் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணி காட்டலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.